குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஆன்மீக ஐதீகங்கள். சரபேஸ்வரர். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் சரபேஸ்வரர் பற்றியும் அவரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பட்சிகளின் அரசன் சாலுவேஸ்வரன், கலியுக வரதன் என்றெல்லாம் போற்றப்படுபவர்தான் ஸ்ரீ சரபேஸ்வரர். சிவஸ்தலங்களில் பிரகாரத்திலும் சன்னதிகளில் வீற்றிருந்து அருள் பாலிப்பவர் சரபேஸ்வரர். இவரின் சக்திகளாய் விளங்குபவர்கள் ஸ்ரீ பிரத்யங்கிரா மற்றும் ஸ்ரீ சூலினியாம். சரபேஸ்வரரின் சக்தி அளவிட முடியாது. இவர்களுள் ஸ்ரீதேவி பிரத்யங்கரா சரபேஸ்வரரின் நெற்றிக்கண்ணில் தோன்றியதாகவும் இவள் உதவியுடன் தான் நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்கியதாகவும் கூறப்படுகிறது. சத்துருக்களால் ஏற்படக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல் போன்றவற்றுக்கு மட்டுமல்லாமல் இவரை தரிசித்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து வந்தால் எல்லாவிதமான நோய்களையும் தீர்த்து வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்த பின்னர் கோபம் தணியாமல் மிகவும் உக்கிரமூர்த்தியாக காணப்பட்டாராம். இதைக் கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்களும் முனிவர்களும் நரசிம்மரின் உக்கிரத்தை தணித்து தங்களை காத்தருளும்படி சிவபெருமானிடம் வேண்ட எம்பெருமான் வீரபத்திரருக்கு கட்டளையிட்டாராம். கட்டளை ஏற்ற வீரபத்திரர் நரசிம்மரை நெருங்க அது முடியாமல் போனதாம். அதனால் வீரபத்திரர் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்ற ஈசன் அவருக்கு காட்சி தர, அக்கணமே ஈசனின் அருளால் வீரபத்திரரை ஒரு ஜோதி பிழம்பு தழுவ அவர் உருவமே மாறியதாக கூறப்படுகிறது. தலை சரப உருவம், அதாவது பயங்கர பட்சியும் யாழியும் கலந்த உருவம். கழுத்து முதல் இடுப்பு வரை சர்வேஸ்வரர் போன்ற அம்சம். ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியரின் அம்சமாக 2 ரெக்கைகள், சந்திரன், சூரியன் மற்றும் அக்னி என 3 கண்கள், மழு, மான், சர்ப்பம், தீ ஆகியவற்றை தாங்கிய 4 கரங்கள், வஜ்ர நகங்களுடன் கூடிய சிங்கத்தின் கால்களைப் போன்ற 8 கால்கள், சிங்கத்தின் வால் என பயங்கர பட்சியும் பயங்கர மிருகமும் மனித உருவமும் கலந்த அவதாரமானது சரபேஸ்வரரின் திருவுருவம். நரசிம்மம் என்பது மனிதன், சிம்மம் என 2ம் கலந்த ஒரு உருவமாகும். சரபம் என்பது மனிதன், யாழி, பட்சி என 3ம் கலந்த ஒரு உருவமாகும். அதாவது நரசிம்மருடைய உக்கிரத்தை தணிக்க சிவபெருமான் அவரை விட உக்கிர ரூபமான ஸ்ரீ சரபேஸ்வர ரூபமெடுத்து தன் ரெக்கைகளாலும் கால்களாலும் நரசிம்மரை கட்டி அணைக்க சினமும் உக்கிரமும் தணிந்து நரசிம்மர் மெல்ல மெல்ல சாந்த சொரூபியானார். நரசிம்மமாகிய விஷ்ணு சக்தி கட்டுக்குள் அடங்காத போது மற்றொரு சக்தியாகிய சிவசக்தி அதை கட்டுப்படுத்த எடுத்த அவதாரமே சரபேஸ்வர அவதாரம் என்று கூறப்படுகிறது. தேவர்களது நடுக்கத்தினை தீர்த்ததால் இவர் நடுக்கம் தீர்த்த பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு பிரதோஷ நேரத்தில்தான் ஈசன் ஸ்ரீ சரபேஸ்வரராக அவதாரம் செய்து நரசிம்மரின் உக்கிரத்தை தணியச் செய்தார் என்று கூறப்படுவதால் பிரதோஷ நேரத்தின் போது ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராகுகால வேளைகளிலும் ஸ்ரீ சரபாஷ்டகத்தை சொல்லி வழிபட பயம் நீங்கி நல்வாழ்வு அமையும்.
மாணவர்களின் பயம் நீங்கவும் நம்மில் சில பேருக்கு வீட்டில் இருக்கும் போதோ அல்லது வெளியில் செல்லும் பொழுதோ ஏற்படும் இனம் புரியாத அச்சம் நீங்கவும் சரபேஸ்வரரை வழிபட பயம் நீங்கும் என கூறப்படுகிறது. தீய கனவுகள் நீங்க, திருமண தடை, பல நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் சரபேஸ்வரரை தவறாது வழிபட வேண்டும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். மேலும் ஸ்ரீ சரபேஸ்வர கவசத்தை தினமும் சொல்லி வர எல்லாவிதமான பில்லி சூன்ய துன்பங்கள் விலகி ஓடுவதோடு எதிர்ப்புகள் மொத்தமும் விலகும் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, அற்புதங்கள் மற்றும் அளவிட முடியாத சக்தி கொண்ட ஸ்ரீ சரபேஸ்வரரை ஸ்ரீ சரபாஷ்டகத்தை மனதார சொல்லி பிரார்த்தனை செய்ய சங்கடங்கள் தீர்ந்து சகல நன்மைகளும் தந்தருள்வார் என்பதால் இனி நாமும் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபடுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சரபேஸ்வரர் உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில்.